நடிகர் விஜய் எங்களுடன் கூட்டணிக்கு வரமாட்டார் என கூற முடியாது என்றும் தேர்தலுக்கான காலம் இருப்பதால் முடிவுகள் மாறலாம் என்றும் அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்தார். விருதுநகர் மாவட்டத்தில் நடைபெறவுள்ள மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் பிரச்சாரத்தில் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொள்ள உள்ளார். இந்த நிலையில் அதற்கான முன்னேற்பாடு பணிகள் குறித்தும் அவருக்கு வரவேற்பு அளிப்பது குறித்தும் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதனை அடுத்து செய்தியாளர்களை சந்தித்த ராஜேந்திர பாலாஜி, ஓரணியில் தமிழ்நாடு என்பது மக்களை குழப்புகின்ற வேலை என்றும் தமிழ் மக்கள் சரியான பதிலடியை திமுகவுக்கு கொடுப்பார்கள் என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், அதிமுக பாஜக கூட்டணியால் திமுகவுக்கு பயம் வந்துவிட்டது என்றும் அதன் வெளிப்பாடுதான் ஸ்டாலினின் பேச்சாக வெளிவருகிறது என்றும் தெரிவித்தார். மேலும் திருமாவளவன் அதிமுகவுடன் கூட்டணிக்கு வந்தால் அடித்தட்டு மக்களின் வாக்குகள் எங்களுக்கும் கிடைக்கும் என்றும் அது எங்களுக்கு மிகப்பெரிய பலம் என்றும் கூறினார். அதிமுக பிஜேபி கூட்டணி வந்ததிலிருந்து திமுகவுக்கு பயம் வந்துருச்சு, ஒரு பதட்டம் வந்துருச்சு. அந்த பதட்டத்தினுடைய வெளிப்பாடுதான் முதலமைச்சருடைய இந்த பேச்சுக்கள்லாம். எங்களை பத்தியே தானே பேசுறாரு. உரையில் எந்திரிச்சோட பேசுறதே அதிமுக பிஜேபிக்கு அடிமை, அதிமுக பிஜேபி கொத்தடிமை ஆயிடுச்சு. இதை தாண்டி வேற ஏதாவது பேசுறாரா? நம்ம நாங்களும் சொல்லலாம்ல, காங்கிரஸுக்கு நீங்க அடிமையா? காங்கிரஸுக்கு திமுக அடிமையா? அதனால இது அவர் போடுகின்ற நாடகம். அவர் அம்மாவுடைய தம்பி என்று சொன்னதுக்கு அவருக்கு நன்றி. அதே சமயத்தில் அவருடைய பேச்சுக்கள் என்ன நினைக்கிறாரு, திமுகவில் இருக்கிற சங்கடங்கள் இருந்து அங்க பேசிக்க வேண்டியதான். எங்களவே சொல்லிட்டு கிடக்கக்கூடாது. எங்கிட்ட வர்ற மாதிரி முதல்ல வந்திருக்க வேண்டியதானே. நாங்க வேண்டாம் சொல்றோம். அண்ணன் திருமாவளவன் வந்தாரு, எங்களுக்கு ஆதரவு தானே. அடித்தட்டு மக்களுடைய வாக்குகள் கிடைக்கிறது என்ன எங்களுக்கு வந்துருமா இல்லையா? நிறைய எங்களுக்கு ஒரு பெரிய பலம் தானே. ஆனா அவர் குப்புறம் சொல்லிட்டே இருக்காரு, ஒவ்வாத கூட்டணி இருக்கிறாரு. அதிமுக பிஜேபி ஒவ்வாத கூட்டணியா?